வணக்கம், என் பேர் மான்குமார். நாங்கள் இங்கே பெரும்பாக்கம் பகுதியில் 2019 வந்தோம். இங்கே 2019 இங்கே சங்கம் ரன்னிங் ஆகின்னு இருக்குது. கடந்த ஒரு 7 வருஷமாக இங்கே மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் இங்கே நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். நம்மளுடைய லைக் டெஸ்ட் மற்றும் சமுதாயத்தை மாற்றும் மாற்றுத்திறனாளி உரிமை சங்க சார்பாக அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது தான் எங்களுடைய மாநில தலைவராக இருந்த பேராசிரியர் தீபக் அவர்கள் அவருடைய ஃப்ரெண்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் பேர் சிவபாலன் சார். அவரை கூப்பிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த மாதிரி இங்கே மாற்றுத்திறனாளி சங்கம் நிறைய இருக்குது, இந்த சங்கத்து சார்பாக ஏதாவது ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இங்கே என்ன பண்ணலான்னும் போது இங்கே நாங்கள் சொன்னோம், இங்கே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 30,000 குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இயல்பு நிலையில் உள்ள மக்கள், இவங்களுக்கு வாழ்வாதாரமே போக்குவரத்து தான், மற்றும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ எங்களுக்கு என்ன இருக்குன்னா, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிசியோதெரப்பி இங்கே பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் எங்களுடைய மருத்துவர் ரொம்ப சூழ்நிலை இருந்த ஒரு சில சூழ்நிலையாக இருந்தார், பொருளாதார சூழ்நிலை பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் அப்படி இருந்தாலும் என்னால் பண்ண முடியும்னு சவாலாக அதை எடுத்து எங்களுக்கோசம் இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவசமாக பிசியோதெரப்பி கொடுத்துருந்தார், இயன்முறை மருத்துவத்தை கொடுத்தாரு. இந்த இயன்முறை மருத்துவம் மூலியமாக 2022 இங்கே நாங்கள் இந்த பிசியோதெரப்பி இங்கே ஆரம்பித்தாங்க. 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ 5வது வருஷம் நாங்கள் கடந்து போகிறோம். இந்த 5வது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட பக்கவாதம் வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் எங்களுடைய இயல்பு நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமாக பிசியோதெரப்பி கொடுக்குறாங்கன்னா அது பி ஹெல்த் லைஃப் மூலிமா தான் இங்கே கொடுக்குறாங்க. இந்த பி ஹெல்த் லைஃப் இங்கே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. உதாரணத்துக்கு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இலவசமான இந்த பிசியோதெரப்பி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக வள்ளூர் நகர்னு ஒரு அந்த இடத்துல இலவச முதியோர் இல்லம் ஒன்று இருக்குது. அங்கேயும் சேர்ந்து இவர் இலவசமாக கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மருத்துவருக்கு மாதமானால் 25,000 30,000 வரைக்கும் ஊக்கத்தொகையை வழங்கி ஒரு சிறந்த ஒரு பிசியோதெரப்பி மருத்துவரை நியமித்து அவங்க மூலியமாக இலவசமாக கொடுக்குறாரு. இது யாருமே எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ஒரு மக்கள் தான் ஒரு முடிவெடுப்பாங்க. என்னென்னா, என்னால் ஒரு மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னா அவங்க கூட சின்னதாக தான் பண்ண முடியும். ஒரு உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரணும்னா அது பிசியோதெரப்பியால் தான் முடியுன்றத ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு பிசியோதெரப்பி லைஃப் மூலிமா நிறுவனர் சிவபாலன் சார் அவர் மூலமாக இந்த மிகப்பெரிய சேவையை செய்து வராருன்னா யாருமே இதுக்கு இணையாக இல்லை. இந்த பிசியோதெரப்பி தமிழ்நாடு முழுவதும் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு இந்த மருத்துவம். ஆனால் எங்களை மாதிரி இல்லாத மக்கள், கடகோடி கிராமத்தில் உள்ள மக்களும் இயல்பு நிலையில் உள்ள வாழ்கிற மக்களுக்கான இந்த சேவை போய் சேரணும்னா இந்த சேவை தமிழ்நாடு முழுவதும் போய் அடையணும். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பி ஹெல்த் மூலியமாகவே போய் சேரணும். அவர் எப்படி மக்களுக்கு போய் சேவை செய்யணும்னு எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாரோ அதே மாதிரி அந்த தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு மூலிமா சேர்ந்து நாங்கள் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நினைப்பை, இந்த சேவையை உறுதிப்படுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு உதவி செய்யணுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மிகப்பெரிய சேவை செய்கிற சிவபாலன் ஐயா அவர்களுக்கும் பிசியோதெரப்பி லைஃப் குழு அனைவருக்குமே எங்கள் மாற்றுத்திறனாளி சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.